Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மந்த் செகண்ட் வீக்குக்கான மேக்ஸ் வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, 10 கொஷின் பார்க்க போகிறோம். அந்த 10 கொஷினும் பார்த்தீங்கன்னா நமக்கு தனி வட்டி பேஸ் பண்ணி இருக்க போது. ஸோ இந்த 10 கொஷினுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான ஆன்சரை நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, சரி, இப்போ கொஷின் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் கொஷின், ரூபாய் 6750க்கு 219 நாட்கள் 10% வட்டி வீதம் எனில் தனி வட்டி தொகை எவ்வளவு? அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, SI = PNR/100 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்து செகண்ட் கொஷின், ஒரு தொகையின் தனி வட்டி 3 வருடங்களில் 1/4 பங்கு எனில் வட்டி விகிதம் என்ன? அடுத்த கொஷின், ஒரு தொகையானது 25 வருடங்களில் 3 மடங்கு எனில் எத்தனை வருடங்களில் அந்த தொகை 2 மடங்காக உயரும்? நாலாவது கொஷின், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 6500ஆகவும் 1.5 ஆண்டுகளில் 5750ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் காண்க. ஒரே அளவுள்ள இரு தொகைகள் 3 வருடங்களுக்கு 5% மற்றும் 7% என்ற வட்டி வீதத்தில் கடனாக வாங்கப்படுகிறது. அவைகளின் வட்டிகளினுடைய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் எனில் அந்த தொகை என்ன? 2 வட்டியை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 60 ரூபாய் கிடைக்கும். ஒருவர் ரூபாய் 2500ஐ 2 நபர்களிடமிருந்து கடனாக பெற்றார். ஒரு கடனுக்கு 8% வட்டியும் இன்னொரு கடனுக்கு 6% தனி வட்டியும் ஆகும். மொத்தத்தில் ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 180 வட்டியாக கொடுத்தால் 8% வட்டிக்கு வாங்கிய கடன் எவ்வளவு? ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டி வீதத்தில் 5.5 ஆண்டுகளில் 612ஆகவும் 3 ஆண்டுகளில் 522ஆகவும் மாறுகிறது எனில் அதனுடைய அசல் மதிப்பு என்ன? 2 வெவ்வேறு வங்கிகளில் ரூபாய் 2000க்கு 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கு இடையேயான வித்தியாசம் ரூபாய் 12.50 எனில் இரு வங்கிகளின் வட்டி வீதங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? 8000 ஆனது தனி வட்டியாக ரூபாய் 720 கிடைக்கிறது. தனி வட்டி காலமானது தனி வட்டி வீதத்திற்கு சமம் எனில் வட்டி வீதம் என்ன? ஆண்டுக்கு 12.50% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்த ஒரு தொகை அதன் மதிப்பில் 50% அதிகமாக தேவைப்படும் காலம் என்ன? இந்த 10 கொஷினுக்கான ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே இதுக்கான ஆன்சர்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதை மார்ச் மந்த்துக்கான 4 வீக்கோட சம்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஏப்ரலுக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது கொஷின்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு நோட்டு போட்டு மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த 10 கொஷினுமே நம்ம தனி வட்டி பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம். அடுத்த வீக்குக்குள்ளதெல்லாம் நம்ம அடுத்து கூட்டு வட்டி பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வேறொரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.